بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவில் இறையருளை பெற்றுத்தரும் இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய இந்த உரையை தொடராக அமைத்து வருகிறோம். இதனுடைய இந்த உரையிலே இறுதியாக இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்வது, குறிப்பாக விபச்சாரம் போன்ற மானக்கேடான காரியங்களை விட்டும் ஒருவர் தன்னைத்தானே எப்படி தற்காத்து கொள்வது, இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன, போதனைகள் என்ன என்கிற செய்தியையும், அதனைத் தொடர்ந்து இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி எப்படி வரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தியையும், மறுமையிலே இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த அரிசி நிழல் போன்ற அந்த பாக்கியத்தையும், இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்க சோலைகள் சம்பந்தமான அந்த செய்திகளையும் கடந்த உரையில் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த விபச்சாரம் போன்ற இந்த தீங்கிலே ஒரு கால் தெரியாமல் அல்லது தெரிந்து கொண்டே உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்களிலே தடுமாறி விழுந்த நிலையில் அதற்கு பிறகு சுதாரித்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி எப்படி அந்த தண்டனைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மறுமை தண்டனைக்கு பயந்து இந்த உலகத்தினுடைய தண்டனைக்கு முன்வந்த சில நபித்தோழர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நாம் பெறக்கூடிய அந்த படிப்பினைகளையும், இன்னும் என்னென்ன விஷயங்களில் இறையச்சத்தை பேணி நாம் வாழ வேண்டும் என்கிற செய்தியை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சில நபித்தோழர்கள் இது போன்ற சில காரியங்களில் விழுந்துடுறாங்க. மனிதர்கள் தானே, மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில பேர் இன்றைக்கும் மனிதர்கள்ங்கிற வாதத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன மலக்கா, எல்லா மனிதர்களும் தப்பு செய்கிறவன் தானே, ஆதமுடைய மக்கள் எல்லாம் இரவிலும் பகலிலும் தவறு இழைக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அதனால் இதெல்லாம் சர்வ சாதாரண அப்படின்னு சொல்லி பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு சில நபர்கள் இது போன்ற விபச்சாரத்தில் மூழ்கி கிடந்தது மட்டுமல்லாமல் அதில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பிறகு தன்னை யோக்கியன் என்பதை காட்டுவதற்காக தான் தவறு இழைப்பது ஒரு பக்கம், அதுவே மிகப்பெரிய இது. தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த விபச்சாரத்திலிருந்து அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில், ஏன் அவர்கள் தவறு செய்யவில்லையா, அந்த சஹாபாக்கள் தவறு செய்யவில்லையா, இந்த சஹாபி தவறு செய்யவில்லையா என்று தன்னுடைய தவறை நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு மோசமான மனிதர்கள் கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சில நபர்களிலும் பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள மனிதர்களுக்கு மத்தியில் இந்த தோழர்கள் இருக்கிறாங்களே, நபித்தோழர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளோ பெரிய பொக்கிஷமானவர்கள்னு பாருங்க. மனிதன்ற அடிப்படையில் சில தவறுகள் செய்திருந்தாலும் கூட உடனே அல்லாஹ்வுக்கு அஞ்சி அதிலிருந்து மீண்ட பிறகு அவங்களை உறுத்துது, இந்த தப்பு செஞ்சிட்டோமே, இதோட நாளைக்கு அல்லாஹ்வை போய் சந்திச்சோம்னா, மறுமையில் போய் நின்றோம்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை நம்மளால் தாங்க முடியாதே, அவன் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை நம்மளால் தாங்க முடியுமாங்கிற அந்த அல்லாஹுக்கு அஞ்சி, அல்லாஹுக்கு பயந்து, அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து, அதற்கு இந்த உலகத்து தண்டனையை நான் ஏற்றுக்கிற தயாருங்கிற அளவுக்கு சில நபித்தோழர்கள் முன்வந்திருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட தண்டனை, விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனைங்கிறது நம்ம ஆரம்ப உரைகளிலே, இதுக்கு முன்னாடி உள்ள உரைகளிலே சொல்லியிருக்கிறோம். விபச்சாரம் செய்தால் திருமணமானவர்களாக இருந்தால் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். சாதாரண தண்டனை இல்லை. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்ன தண்டனை, கல்லெறி தண்டனை. அப்போ இந்த தண்டனையை உலக பார்வையில் இது எப்படி இருக்குது, உலக பார்வையில் மறுமையோடு ஒப்பிடும்போது அது வேறு விஷயம். இதை விட பயங்கரமானது மறுமை.
நரக வேதனை என்பது இந்த கல்லறி தண்டனையை விட கொடுமையானது. ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கும்போது இந்த கல்லறி தண்டனை சாதாரண தண்டனையாது, தூக்கு தண்டனை மாதிரியா? தூக்கில் போடுவாங்க. தூக்கில் போடும்போது கூட ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சு உசுறு, அதோட முடிஞ்சிடும். இங்கே இந்த கல்லறி தண்டனை எப்படி துடிக்க துடிக்க கொள்றது, சாதாரண பாவம் இல்லை. இதை பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு கூட இந்த விபச்சாரம் செய்வதற்கு தோணவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை. அந்த தண்டனையை எனக்கு நிறைவேற்றி விடுங்கள். இந்த தண்டனை, நான் இந்த செய்த தவறுக்கு இந்த உலகத்திலே நான் தண்டனை அனுபவித்து விடுகிறேன், மறுமையில் அல்லாஹ் என்னை தண்டிச்சிடக்கூடாது, மறுமையில் அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிடக்கூடாதுங்கிற அந்த அச்சத்தில் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய இரையச்சவாதியாக இருந்திருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்லிப் ஆயிட்டாரு, அந்த நேரத்தில் அவருக்கு இரையச்சம் இல்லாமல் போய் ஷைத்தான் வழிகெடுத்துட்டான். ஆனாலும் நிரந்தரமாக ஷைத்தானால் வழிகெடுக்க முடியல. பாருங்க, அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களுக்கு மேலோங்கி விடுகிறது. எப்படி? ஒரு சஹாபி மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர், இந்த நபித்தோழரை பொறுத்தவரையிலும் இவங்க பனு அஸ்லம் குலத்தை சேர்ந்த ஒரு சஹாபி. இந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு வர்றாங்க. ரசூல்லா அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில், அந்த சபைக்கு இவங்க வர்றாங்க. யார்? இந்த மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர். இவங்க யார் ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிஞ்சிட்டேன், பகிரங்கமாக ஒப்புதல் வாக்குமூலம். எப்படி இது யாராவது அப்படின்னு சொல்லுவாங்களா? இவர் என்ன செய்கிறாரு, அவர் தப்பு செஞ்சுட்டு அவரால் அதுக்கப்புறம் அது மீண்ட பிறகு அதுலேருந்து உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த தண்டனையை நம்ம இந்த உலகத்தில் நம்ம தப்பிச்சாலும் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாதுங்கிற அந்த உறுத்தல், அச்சம் பாருங்க, இதுதான் இரையச்சம். இந்த இரையச்சத்தினுடைய வெளிப்பாடை பாருங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை எப்படியாவது விபச்சாரத்துங்கிற பாவத்திலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்படின்னா என்ன, எனக்கு உரிய தண்டனையை வழங்குங்க, இதிலிருந்து இதிலிருந்து இந்த பாவத்திலிருந்து நான் விலக வேண்டும் என்றால் இதுக்கு எனக்கு உரிய தண்டனையை நிறைவேற்றுங்கிற மாதிரி கோரிக்கையை அந்த மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இதை சொன்னதும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஒரு சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அது தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொன்னால் அது உடனே செஞ்சிட முடியுமா? ரசூலுல்லாஹ் அது கேட்டதுமே அவங்களுக்கு இது பிடிக்கலை. அது சொல்ல போகும்போது உடனே முகத்தை திருப்பிக்கிறாங்க. அவர் விடுற மாதிரி இல்லை, திருப்பி என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க, அதாவது நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன செய்கிறாரு, அவர் முறையிடுறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, நீ அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க. நீ திரும்பி போ, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்படி சொல்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, இப்படி திடீர்னு சொல்ல போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதாவது பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போகட்டும்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அவர் போயிட்டு அவரால் இருக்க முடியல, இருந்தும் மனசு அவருக்கு ஆறலை. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் குற்றம் பிடிச்சிடக்கூடாது, அல்லாஹ் இடத்துல இந்த பாவத்தோடு போய் நின்றோம்னா அல்லாஹ் ஒருவேளை மன்னிக்கலைன்னா, பாவ மன்னிப்பு கேட்டு தான் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கலாம் என்ன செய்யறது, உறுத்துது அவருக்கு. அல்லாஹ்வுடைய அச்சம் உறுத்தி கடைசியில் என்ன செய்ய, திரும்பி வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், என்ன இந்த பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, பகிரங்கமாக கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சில கேள்விகளை அவங்கள நோக்கி, மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில கேள்விகளை கேட்குறாங்க. என்ன கேள்வி? நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்கிற, விபச்சாரம்னா நீ என்ன எதுவும் முத்தம் எதுவும் கொடுத்துட்டியா? அவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்க, இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதுவும் சொல்கிறாரான்னு. விபச்சாரம்னா டைரெக்டாகவே அந்த உடல் உறவில் ஈடுபடுவது தான் அது உச்சக்கட்ட அது பாவம். அது மற்றது விபச்சாரத்தினுடைய அந்த தன்மைகள் இருக்கக்கூடிய சில தவறுகள் இருந்தாலும் கூட அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம், நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் இருக்குது. இருந்தாலும் உச்சக்கட்ட அந்த தண்டனைக்குரிய பாவம் தான் இது. கல்லறி தண்டனை, மரண தண்டனைக்குரிய அந்த பாவம் என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டப்படி குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றணும்னா அவங்க அந்த தகாத உறவில் ஈடுபட்டிருக்கணும். அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, முத்தம் எதுவும் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அவர் சொல்கிறாரு, இல்லை வேறு ஏதாவது சைகை, அதாவது கண் மூலமாக கை மூலமாக ஏதாவது சைகை எதுவும் செஞ்சியா? அதற்கு இல்லைங்கிறாரு. பார்வையில் தப்பான பார்வைகள் எதுவும் பார்த்ததுனால அதை தான் விபச்சாரம்னு புரிஞ்சுக்கிட்டு அதனால் அப்படி எதுவும் கேட்குறியான்னு சொல்லி அப்படி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போவும் அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, உனக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சாப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சில சஹாபாக்களை கூப்பிட்டு இவர் எதுவும் மது அருந்திருக்கிறாரு, ஏன்னா திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், இப்படியே சொல்கிறாங்க, ஜினாவில் ஈடுபட்டு விட்டேன்டே சொல்கிறாங்க.
அப்போ சில சஹாபியை கூப்பிட்டு இவர் எதுவும் தண்ணி எதுவும் அடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி, மது எதுவும் அருந்திருக்கிறாரா செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணிவிட்டு இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே அவர் மது எதுவும் அருந்தலை, தெளிவாக தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு அந்த நபர் இறுதியாக என்ன செய்கிறார், 4 முறை சாட்சியம் சொல்கிறார். நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அல்லாஹ் மீது ஆணையாகன்னு சொல்லி 4 முறை என்ன செய்கிறாரு, நான் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறாரு. ஒப்புதல் வாக்குமூலம் 4 முறை அவர் சாட்சியம் அளித்த உடனே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள ஒளிவு முறையாக அந்த மறைமுகமாக விசாரித்தாங்கல்ல, அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியாண்டு, அந்த மாதிரிலாம் விசாரிக்கலை. பகிரங்கமாகவே ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ அவளுடன் உடலுறவில் ஈடுபட்டியா, இப்படியே ஒரு கேள்வி. இது இப்போ ஒளிவு மறைவுலாம் இல்லை, ஓப்பனாகவே கேட்குறாங்க. ஓப்பனாகவே இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுமே அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே நான் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டுட்டேன். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவருக்கு கல்லறை தண்டனை கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுறாங்க. பெருநாள் தொழுகை நடத்தக்கூடிய திடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கல்லறை தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்படி கல்லறை தண்டனை நிறைவேற்றிய பிறகு அவங்களுக்கு அந்த சஹாபியை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சில நல்ல வார்த்தைகளை சொல்லி, இவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டாருன்னு சொல்லி சில நல்ல வார்த்தைகளை சொல்லி அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழுகை நடத்திய அந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த செய்தியில் நம்ம பெறக்கூடிய படிப்பு என்ன தெரியுமா, எவ்வளோ பெரிய ஒரு தவறு செய்திருந்தாலும் கூட இன்றைக்கி கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் இன்றைக்கி பகிரங்கமாக மக்கள் மத்தியில் உலா வரக்கூடிய எத்தனை நபர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இப்படி செஞ்சுட்டோமேன்னு சொல்லி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் செஞ்ச தவறை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் தவறு செய்யலையா இவர் தவறு செய்யலையா அப்படின்னு புலம்பக்கூடிய எவ்வளோ பேர்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த சஹாபியை நம்ம மிகப்பெரிய படிப்பினையாக பெறணுமா இல்லையா? இந்த மாதிரி மாயிஸ் இப்னு மாலிக் போன்ற எவ்வளோ பெரிய இறையச்சவாதி பாருங்க. ஒரு தவறு செய்து விட்டார், செய்யும் போது அவருக்கு இறையச்சம் இல்லை, ஆனால் செய்த பிறகு அதை நினைத்தே வருந்தி கொண்டு, அது சாதாரண பாவமா, அதுக்கு கல்லறை தண்டனைங்கிறது வார்த்தையில் சொல்லிவிடலாம், அதை அனுபவிக்க முடியுமா? அதை சொல்லும் போதே சில நேரங்களில் சிந்திக்கும் போதே எவ்வளோ பயமா இருக்குது. சாவுறவரையும் கல்லால் அடிச்சு கொள்றதுன்னா சாதாரண விஷயமா? இது அவருக்கு தெரியாமலே வந்தாரு, இப்படிப்பட்ட தண்டனையை நிறைவேற்றுவாங்கன்னு தெரிந்து கொண்டே இந்த உலகத்திலே அது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கலாம். ஆனால் இந்த தண்டனை, இந்த பாவத்தோடு நான் அல்லாஹ்வை சந்தித்தால், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் நான் நின்றால், இதைவிட அல்லாஹ் என்னை தண்டிப்பானே, அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தில் நான் போயிடுவேனே. அல்லாஹ் வைத்திருக்கிற நரகம் என்பது இந்த கல்லறி தண்டனையை விட மோசமானது. அந்த தண்டனையிலும் தப்பிப்பது என்றால் இதை நான் சகிச்சுக்கிற தயார், இதை நான் ஏற்றுக்கொள்ள தயாருங்கிற அந்த உறுதி தானே அவர்களை இப்படி தள்ளியது. இது போன்ற ஒரு விஷயத்தின் பக்கம் அவர்களை ஈர்த்து இந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு முன்வந்து தன் தவறை சொல்லி அந்த தண்டனைக்கு உள்ளானாங்களே. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இவர்களையெல்லாம் நம்ம படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு இப்போதே நாம் தௌபா செய்ய ஆரம்பிச்சிடணும். நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் என்பது மன்னிப்பின் மாதம். இது அல்லாஹ் பல எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானில் நாம் துவா செய்து எந்த அளவுக்கு நன்மைகளில் நல்லறங்களில் ஈடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் நமக்கு கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்களே, யார் இந்த ரமலானில் இரவில் பொதுவாக நின்று வணங்குகிறாரோ, ரமலானில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் யார் நின்று வணங்குவாரோ அவர் செய்த முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அதே மாதிரி இந்த ரமலானில் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு அது கடமையான நோன்பாக இருக்கலாம், ஆனால் அந்த கடமையான நோன்புக்கு கூட நாம் நன்மையை எதிர்பார்த்து நம்முடைய ஈமானில் உறுதியாக அல்லாஹ்வுக்கான நோன்பு நோக்கும் போது அதுக்கு என்ன நன்மை, நம்முடைய செய்த பாவங்கள் எல்லாம் முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த மாதத்தை நாம் சரியான முறையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிறேன்னு. அப்போ இது போன்று நாம் பல பாவங்கள் செஞ்சிருக்கலாம், விபச்சாரம் அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட எத்தனையோ பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறோம். அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எல்லாம் விலகி இருக்கக்கூடியவர்களாக முழுமையாக இறையச்சத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். அந்த ரமலான் முழுவதுமே அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் இறங்கக்கூடிய மாதம் இது. ஆக இதை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். ஆக மாயிஸ் இப்னு மாலிக்கு அந்த அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொருவர்களும் படிப்பினை பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாயிஸ் இப்னு மாலிக்கு அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுதில்ல, கல்லறை தண்டனை. இந்த தண்டனைக்கு பிறகு தண்டனை நிறைவேற்றிய கொஞ்ச நாளில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்ன,
மாயிஸ் இப்னு மாலிக்ங்கிறது ஒரு ஆண் சஹாபி. ஒரு பெண்மணிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவங்க யாருன்னு சொன்னால் அசுது குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி வர்றாங்க. வந்து சபையில் வந்து அவங்க முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து விபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை நீங்கள் வந்து அதுக்கு பகரமாக எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணி வந்து முறையிடுறாங்க. முறையிடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, நீ வந்து போய்க்க, நீ அல்லாஹ் இடத்த தௌபா செஞ்சுக்க. அந்த பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிட்டதுமே ரசூல் என்ன செய்கிறாங்க, நீ ஏதாவது பாவ மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை சொல்லி நீங்கள் போய் என்ன செஞ்சுக்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கன்னு சொல்லி அனுப்பிவிட போகும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மாயிசுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி திருப்பி அனுப்பினீர்களோ அதுபோன்று என்னை திருப்பி அனுப்ப நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்குறாங்க பாருங்கள். மாயிசுடைய விஷயத்தில் இதே தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேளுப்பான்னு சொல்லி திருப்பி போங்கன்னாங்க. அந்த மாதிரி என்னை திருப்பி அனுப்ப நினைக்கிறீங்களா? நான் வந்து இப்போ கர்ப்பமாக இருக்கிறேன், நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டு அந்த தவறில் ஈடுபட்டு நான் கர்ப்பமாக இருக்கிறேன், என் வயிற்றில் குழந்தை இருக்கிறது என்று அந்த பெண்மணி சொன்னதுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீயா அந்த காரியத்தை செய்தான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஆச்சரியமா கேட்டுவிட்டு அதற்கு பிறகு சொன்னாங்க, அப்போனா நீ குழந்தைய பெற்றெடுத்து விட்டு வான்னு சொல்லி, ஏன்னா கருவில் குழந்தை இருக்குதா இல்லையா, நீ குழந்தைய பெற்றெடுத்துட்டு வான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க. இதில் நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் உணர்ச்சியில் அந்த நேரத்தில் உள்ள இறையச்சத்தில் நம்ம எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு பெறணும்னு அந்த நேரத்தில் மாயிஸ் இப்னு என்ன செஞ்சாங்க, வந்து கேட்டாங்க. அப்போவே அது வந்து முடிவெடுக்கப்படுது. ஆனால் இந்த பெண்மணி அவகாசம் கொடுக்கப்படுது, எப்படி, குழந்தையே பெற்றுட்டு வான்னு சொல்லி. அதுக்கிடையில் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், அந்த நாளடைவில் அவங்க மனசு மாற வாய்ப்பு இருக்கா இல்லையா? உலகத்தில் உள்ள நடக்கக்கூடிய சூழல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் இறையச்சம் தக்குவா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துலேயே எப்படியெல்லாம் மாறுறான். ஆனால் இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய படிப்பினை இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். எப்படி இறையச்சவாதியாக அந்த தவறு ஏதோ சைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் செஞ்சுட்டாங்க, அந்த நேரத்தில் அவர்கள் செய்தது தவறு தான். ஆனால் அந்த தவறுக்கு பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களை உறுத்துது பாருங்கள். இந்த மாதிரி நாம் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம், என்னைக்கா அந்த தவறுகளை நினைத்து கவலைப்பட்டிருக்கிறோமா? நம்மளை உறுத்தி இருக்குதா? இந்த தவறுகளை செய்தவர்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் உள்ளத்தில் உரசி பார்ப்போமே, நம்ம எத்தனை பேர் நம்ம செய்த தவறுகளை நினச்சி கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, இந்த தவறுக்காக என்னை வந்து தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், சிந்திச்சு பாருங்கள். ஆனால் அந்த பெண்மணி பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அவகாசம் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ், போய் பிள்ளையை பெற்றுட்டு வாண்டு. அந்த பெண்மணி குழந்தையை பெற்று துணியை கையில் அந்த குழந்தையை சுற்றி துணியை சுற்றி கையில் அந்த குழந்தையோடு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் முன்னிலையில் வந்து நிற்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்கள். கையில் துணியை சுற்றி இருக்குது, அந்த துணியை சுற்றி குழந்தையை வந்து துணியால் சுற்றி கையில் ஏந்தி கொண்டு வந்து நிற்கிறாங்க. நான் அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கிறாங்க. முடியுமா? இன்றைக்கி யாராவது இந்த மாதிரி யாராவது முன் வர, இப்போ உள்ள காலத்தில் அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த மாதிரி முன் வர்றாங்கன்னா கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். தப்பு செய்யும் போது இறையச்சம் இருந்துச்சான்லாம் சில பேர் கேட்கலாம். தப்பு செய்யும் போது இறையச்சத்தில் இல்லாத நிலையில தான் அவங்க பயந்து, அதை விட ஒரு மோசமான ஒரு இது தண்டனை என்பது சாதாரண விஷயமா? அந்த தண்டனை நினச்சி பார்க்கணும். அப்போ எவ்வளோ பெரிய உச்சக்கட்ட இறையச்சம் பாருங்க. வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த கை குழந்தையை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டு பால் குடி மறக்க செய்த பிறகு வா. ஏன்னா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணுமே, அது பால் ஊட்ட 2 வருஷம் பால் ஊட்டுற கடமை இருக்குதா இல்லையா ஒரு தாய்க்கு? அதனால் பால் ஊட்டி விட்டு அந்த பால் குடி மறந்த பிறகு நீ வான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவகாசம் கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த அவகாசத்துலேயாவது அவங்க டைவர்ட் ஆகுனாங்களா? அப்போயாவது அவங்க மனசு மாறுச்சா? சிந்திச்சு பாருங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அந்த சஹாபிய பெண்மணி குழந்தைய பால் குடி மறக்கடிக்க செய்து, அதுக்கு பிறகு ஒரு தடவை அந்த பிள்ளையோட வர்றாங்க, கையில் அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு, அந்த குழந்தை நடந்து வருது, கூட்டிகிட்டு வர்றாங்க. கையில் ஒரு ரொட்டி துண்டு இருக்குது, அந்த பிள்ளையோட கையில் ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து அந்த பிள்ளையையும் நடத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் முன்னிலையில் வந்து காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனது குழந்தைக்கு நான் பால் குடியை மறக்கடித்து விட்டேன், அந்த குழந்தை உணவு உண்ணுவதற்கு ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்வதற்கு அடையாளமாக அந்த ரொட்டி துண்டோடு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க.
இப்போது எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கிறாங்க. அப்போ எவ்வளோ திருப்பி 2 தடவை அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தும் கூட அதில் கூட மனசு மாறி இருந்தால் கூட கேட்க போகிறதில்ல. ஆனாலும் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, நிறைவேற்றுங்கன்னு திருப்பி நிற்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட உச்சக்கட்ட இறையச்சம் இல்லையா இது? இந்த மாதிரி ஒரு பெண்மணி இடத்துல நான் படிப்பினை பெறக்கூடாதா? இவங்களாம் நம்ம வானத்தில் இறங்கணுங்களா? இவங்களும் மனுஷர்கள் தானே. அல்லாஹ் பயப்படணுமா இல்லையா? நம்ம செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் அல்லா இடத்துல அட்லீஸ்ட் இப்போ நம்ம இஸ்லாமிய ஆட்சியில் இல்லை, போய் நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன், இந்த தவறுக்கு எனக்கு எல்லா தண்டனை, எல்லா பாவத்துக்கும் குற்றவியல் தண்டனை கிடையாது. சில பாவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு தண்டனை தாங்கன்னு கேட்கறதுக்குள்ள வழி இல்லை. நம்ம நாட்டில் தௌபா செய்யலாம்ல, அல்லா இடத்துல நம்ம வருந்தி கையேந்தனமா இல்லையா? எத்தனை பேர் அதுக்காக நம்ம கையேந்திருக்கிறோம், சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ பாருங்க, அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தைய ஒரு அன்சாரி இடத்துல ஒரு அன்சாரி தோழரிடத்தில் பொறுப்பாக கொடுத்து விட்டு அந்த குழந்தைக்குள்ள பொறுப்பை ஏற்றுக்கிறபடி சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு கல்லறி தண்டனையை நிறைவேற்றுவதற்கு கட்டளையிடுறாங்க. அவங்களுக்காக குழி தோண்டப்பட்டு கழுத்தளவில் அதாவது தலை மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி கழுத்தளவில் அந்த பெண்மணிக்கு கழுத்தளவில் குழி தோண்டப்படுது. அதில் அந்த பெண்மணியை நிற்க வைத்து இறக்கி அதுக்கு பிறகு கல்லறி தண்டனை நிறைவேற்றப்படுது. அப்படி நிறைவேற்றப்படும் போது ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அந்த நபித்தோழர் என்ன செய்கிறாங்க, ஒரு கல் எடுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய கல், அந்த கல் எடுத்து அவங்களுடைய தலையில், அந்த பெண்மணியுடைய தலையில் போய் அடிக்கிறாங்க. அடித்த அடியில் அந்த பெண்மணியோடைய ரத்தம் ஹாலித் பின் வலீத் அவங்களுடைய முகத்தில் அடிக்குது. அந்த ரத்த சாயம் அவங்க முகத்தில் அப்படியே தெரிக்குது. இந்த ரத்தம் பட்டதுமே ஹாலித் பின் வலீத் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணியை திட்டுறாங்க கடுமையான கெட்ட வார்த்தையில். அதாவது கடுமையாக என்ன செய்கிறாங்க, சபிச்சு நம்ம சாபமிடுவோமா இல்லையா, அந்த மாதிரி சபித்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, கடுமையான வார்த்தையில் திட்டுறாங்க. அப்படி திட்ட போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அந்த இடத்துல அந்த சபையில், ஹாலிதே நிறுத்து, அப்படி சொல்லாத. அந்த பெண்மணி அழகான முறையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அல்லாஹ்விடத்திலே அழகிய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விட்டார்னு சொல்லி தவறாக திட்டிய சபித்த ஒரு தோழரை என்ன செய்கிறாங்க ரசூல்லா, அந்த பெண்மணியை புகழ்ந்து, இந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கலாம், அந்த இரத்தத்தை பார்த்து நஜீஸ் மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அவங்க யாரு, அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றவராக அவர் மரணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்காக ஜனாசா தொழுகை நடத்தியதாக ஹதீஸுகளை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட இறையச்சம் பாருங்க. அப்போ இறையச்சம் என்றால் சும்மா வாயில இறையச்சத்தை பேசிவிட முடியாது. இறையச்சம் என்பது அதை செயல்படுத்துகிறோமே, அதை செயல்படுத்தும் போது தான் அதில் நம்ம அல்லாஹுடைய அருளை நம்ம பெற முடியும். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையை அஞ்சுங்கள்னா, சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையிலே தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளில் விழுந்திருக்கலாம். அதற்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த தவறுகளை நினைத்து வருந்தணுமா இல்லையா? அதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட தூதர், அவங்களுடைய முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட தூதர். ரசூல்லாவை பொறுத்தவரையிலும் அவங்க ஏற்கனவே செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது 1-2 பாவம் செய்திருந்தா கூட அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிட்டேங்கிறான். பின்னாடி அவங்க ஏதாவது பாவம் செஞ்சால் கூட மன்னிச்சிருவேங்கிறான். அப்படிப்பட்ட தூதர் சொல்கிறாங்க, நான் தினசரி 100 தடவை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறேன். ஒரு செய்தியில் 70 தடவைன்னு வருது, ஒரு செய்தியில் 100 தடவை. தினசரி 100 தடவை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாக ரசூல்லாவே இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்? எவ்வளவு தௌபா செஞ்சுருக்கிறோம் நம்ம டெய்லி, சிந்திக்கணுமா இல்லையா? அதான் நம்ம அரிசினுடைய நெல்லை பற்றி நேற்று தினம் சொல்லும்போது கூட அதில் கூட அந்த ஹதீஸை சொன்னோம். 7 வகையான நபருக்கு அல்லாஹ் அரிசி நெல்லை கொடுக்குறானே, அதில் ஒருத்தர் யார், தனிமையிலே கண்ணீர் வடித்த, தன் தவறை உணர்ந்து தனிமையில் கண்ணீர் வடித்த அந்த ஒரு நபர். யா அல்லாஹ், நான் தெரியாமல் செய்துட்டேன், மன்னிச்சிடுன்னு சொல்லி நாம் செய்த தவறுகளை எண்ணி கண்ணீர் வடிக்கிறோமே, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அரிசினுடைய நெல்லை கொடுக்குறான் என்றால் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு காரியம் அது. அத்தாய்வு மின தன்பி கமன்லா தன்பலகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஒரு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு, எவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவர் பாவமே செய்யாதவர் போலாவார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். ஒரு திருந்தி உண்மையிலே வருந்தி
சும்மா அல்லாஹ் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தில் நம்ம திருப்பி செய்கிறது கிடையாது. உண்மையிலே செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி உண்மையிலே உணர்ந்து ஒரு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டார் என்றால் அல்லாஹ் ரொம்ப அதை நினைத்து சந்தோஷப்படுகிறானா. இதை ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டோம், நம்ம போய் அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்குருவானா, நம்ம எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டோம், பாவியாக இருக்கிறோமே, இப்படியெல்லாம் நினச்சி தான் சில பேர் என்ன செய்கிறாங்க, தர்கா வழிபாடு போன்ற தவறான பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்பா போனீங்கன்னு கேட்டால் ஒன்று சொல்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்குறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது, நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ பெரிய பாவி நம்ம அல்லாஹ் இடத்துல நேரடியாக கேட்க முடியும், அல்லாஹ் எவ்வளோ பெரியவன். அதனால் இந்த மாதிரி சில இறைநேசர்கள்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் இடத்துல நமக்காக மன்னிப்பு கேட்குறதுக்கு, நம்மளை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, நம்முடைய கோரிக்கைகளை வாங்கி தர்றதுக்கு நாங்கள் தர்காவுக்கு போகிறோம் அப்படி சொல்லி இப்படியெல்லாம் வழிகேடான கொள்கையை நோக்கி போகக்கூடியவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நாம் கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் உடையவர்களுடைய எண்ணங்களை உடைத்தெறியக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே நீங்கள் சொல்லுங்கள் தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே. அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக சொல்றான். அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான், தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருள்ல அவனுடைய ரஹ்மத்தை நினைத்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட அல்லாஹ், அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள், இங்கிருந்து ஏர்வாடி என்றும் அஜ்மீர் என்றும் நாகூர் என்றும் போறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம், அல்லாஹுவை பற்றி எப்படி அறிய வேண்டுமோ அல்லாஹுவை அறிய வேண்டிய முறையில் அறியவில்லை, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சவில்லை, அதான காரணம். அப்போ இதையெல்லாம் ஒரு மனிதர்கள் சரியான முறையில் விளங்கி இருந்தோமையானால் அல்லாஹ் நம்மளை எப்படி கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை ஒருவர் உணர்ந்திருந்தால் அல்லாஹுவை தவிர அவர் யாரிடத்திலும் துவா செய்யக்கூடாது என்பதை உணர்ந்திருப்போம். அப்போ நம்ம பாவ மன்னிப்புகளை நாம் எந்த பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்க் ஒருத்தன் செய்த நிலையில் மரணிச்சான்னு சொன்னான், இணை கற்பிக்கிறது அல்லாஹ் மன்னிப்பான். எப்போ, உயிரோடு வாழும்போதே தௌபா செஞ்சு திருந்திட்டாங்கன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஷிர்க் வைத்த நிலையிலேயே ஒருத்தர் மரணித்து விட்டால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மாதுன தாலிக லிமன் யஷாஉ, அதற்கு கீழ் உள்ள பாவங்களை தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்போ அல்லாஹ்வை பொறுத்தவரையிலும் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் திருந்தி ஒருத்தர் மன்னிப்பு கேட்டால் அதை மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். இதை நாம் என்ன செய்யணும், உணர்ந்திருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட இந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பாவ மன்னிப்பு கேட்கறது அல்லாஹ் விரும்பவும் செய்கிறான். இப்படி விரும்புகிறான், அல்லாஹ் மனிதர்களை படைத்திருப்பதே பாவம் செய்தாலும் உடனே திருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் அல்லாஹ் என்ன செய்கிறானா நம்மளை விரும்புகிறானா. பாவம் செய்யாத எந்த மனிதனும் இருக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்து விடுவார்கள், உணர்ச்சி வசப்பட்டு தெரிந்தோ தெரியாமல் செய்துடுறாங்கன்னு வச்சுக்கிறேங்க. அப்படி செய்தல அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவங்க ஆக முடியும்னா, செய்த தவறை உணர்ந்து இனி நான் செய்ய மாட்டேன்னு அதிலிருந்து விலகுகிறார்களே, அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி என்றால், யாரேன்னு இப்படி தௌபா செய்யும் போது அல்லாஹ் அதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருவர் ஒரு ஒட்டகத்தில் பிரயாணம் செய்கிறார், நீண்ட பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த ஒட்டகத்தில் எதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறாரு, அவர்களுடைய சாப்பாடு அந்த ஒட்டகத்திலாம் இருக்குது, அவர் குடிக்கிற தண்ணி அந்த ஒட்டகத்திலாம் இருக்குது, அவருடைய அந்த உடைமைகள் எல்லாமே அந்த ஒட்டகத்தில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஒட்டகத்தில் அவர் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்தில் இளைப்பாறுவதற்காக அவர் என்ன செய்கிறாரு, இறங்கி இளைப்பாறிக்கிட்டு, அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே அந்த நிலையில் தூங்கிடுறார். தூங்கி திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாரு, அவர் பக்கத்தில் ஒட்டகத்தை காணோம். அவர் கொண்டு வந்திருந்த ஒட்டகம் திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணோம். இப்போது எந்த மாதிரி இடம் அது, ஒரு பாலைவனம், பக்கத்தில் எந்த ஒரு ஊர் நகரம்லாம் இல்லை, ஒரு பாலைவனம், நடு பாலைவனம்னு சொன்னால் அந்த இடத்துல விட்டு நம்ம தாண்டி போகணும்னா சும்மா நடந்துலாம் போனாலும் இன்னொரு ஊருக்கு போக முடியாது. பாலைவன கப்பல்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தில் போனால் தான் ஓரளவுக்கு நம்ம போய் சேர முடியும், போக வேண்டிய இடத்துக்கு. அது ஒரு குறிப்பு, அது பல நாட்கள் ஆகலாம்,
பல மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் அதற்குரிய நம்ம தண்ணீர்கள் உடைமைகள் எல்லாத்தையும் அதில் தான் வச்சிருக்கிறாரு. அப்படியே நம்ம நடந்து போனால் கூட தண்ணீர் தாகம் எடுக்குமே. பாலைவனத்தில் எங்கே போய் தண்ணியை குடிக்கிறது? தண்ணி எங்கே இருக்கும்? அப்போ கொஞ்சம் அதுவும் அடிக்கிற வெயிலில் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியுமா நம்மளால்? அப்போது அந்த ஒட்டகத்தெல்லாம் தண்ணி இருக்குது, பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அந்த ஒட்டகத்தெல்லாம் இருக்குது, எல்லா விதமான உடைமையும் அதெல்லாம் இருக்குது. இருந்தும் இந்த நிலையில் ஒட்டகம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ பெரிய கஷ்டமாயிரும், எவ்வளோ கவலையில் இருப்பார். இப்படி கவலையில் அந்த மனிதன் என்ன செய்கிறாரு, அப்படியே அழுது அப்படியே என்ன செய்கிறாரு, ஒட்டகம் போச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து அப்படியே என்ன செய்கிறாரு, அதிலேயே அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துடுறார். அப்படியே மூர்ச்சையாகி அப்படியே மயக்கத்திலேயே அப்படியே அங்கேயே தூங்குறார், படுத்துடுறார். திடீர்னு விழிச்சு பார்க்குறாரு, பக்கத்தில் ஒட்டகம் நிற்கிது. எந்த ஒட்டகம் காணவில்லை என்று அவர் கண்ணீர் வடித்தாரோ, அழுது புலம்புனாரோ, கவலையில் துடித்தாரோ, அந்த ஒட்டகம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமேன்னு சொல்லி கவலையில் இருந்துருக்கிற அந்த நிலையில் திடீர்னு அந்த காணா போன அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட நேரம், சும்மா காணா போயிட்டு வர்றது வேற, திடீர்னு ஒன்று காணா போயிட்டு திரும்பி வர்றது வேற. எந்த மாதிரி நிலையில் காணா போச்சு அதான் சிந்திக்கணும். அதுக்கு தான் ரசூல் அந்த வார்த்தையை போடுறாங்க. சும்மா காணா போயிடுச்சு கிடைச்சிச்சுன்னா அது வேற விஷயம். எந்த மாதிரி நிலையில் ஒரு பொருள் காணா போயிட்டு அதுக்கு மாற்று பொருள்கள் எவ்வளோ இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம திடீர்னு நம்ம ஒரு பகுதியில் ஒரு பஜாரில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு பொருள் காணா போச்சுன்னா காணா போன வருத்தம் இருக்கலாம், அதுக்காக கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அழுது புலம்புற அளவுக்கு இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியா? இந்த மாதிரி இது இல்லைன்னா நம்ம வாழ்றதே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்ட ஒரு மனிதன் கடைசியில் அது கிடைச்சா, திடீர்னு காணா போன அந்த மாதிரி நிலையில் இழந்த ஒரு விஷயம் திருப்பி கிடைத்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தில் அவன் என்ன நினைக்கிறானா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாராம் அந்த மனிதன். கையேந்து எப்படி கையேந்துறாரு, இறைவா நீதான் எனது அடிமை, நான் தான் உனது எஜமான். எப்படி சொல்கிறாரு, அது சொல்லணும் அப்படி மமதையில் சொல்லலை, நீதான் எனது அடிமை. அல்லாஹ்வை பார்த்து நீதான் எனது அடிமை, நான் தான் உன் எஜமான்ங்கிற வார்த்தை அவர் சொல்கிறாருன்னா அது ஒரு அகம்பாவத்தில், ஆணவத்தில், அகந்தையில், பெருமையில் அப்படி சொல்கிறாரு நினச்சிடாதீங்க. அந்த சந்தோஷத்தில் கைகால் ஓடலைங்குவாங்கல்ல, திடீர்னு ஒன்று இழந்த ஒரு விஷயம் திடீர்னு கிடைச்சதுமே சந்தோஷத்தை திக்கு முக்காடுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு வாயும் ஓடலை. என்ன ஆயிடுது, வார்த்தை தடுமாறி எதை அல்லாஹ்வுக்கு சொல்லணுமோ அதை அவருக்கும், எதை அவருக்கு சொல்லணுமோ அது அல்லாஹ்வுக்கும் அப்படி சேர்த்து, இறைவா நீதான் எனது அடிமை, நான் தான் உனது எஜமா. எப்படி சொல்லணும் இவர், இறைவா நீ தான் என் எஜமா, நான் தான் உன் அடிமை, என் அடிமைக்கு உதவி செஞ்சுட்டேன் இப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி வார்த்தையை மாற்றி அவர் சொல்கிறாரு. அது எதுக்கு சொல்கிறாரு, அவர் உள்ளத்தில் என்ன இருக்குது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்கிற எண்ணத்தில், அப்படி எண்ணத்தில் தான் அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவர் சந்தோஷத்தில் கைகால் ஓடலை, அவ்வளோ திக்கு முக்காடி இருக்கிறார் சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில். இப்படி இழந்த ஒரு பொருள், இழந்த ஒட்டகம் திரும்பி கிடைக்கும் போது அவர் சந்தோஷம் அடைகிறாரே, இந்த சந்தோஷத்தை விட அல்லாஹ் இதை விட அதிகமாக சந்தோஷம் அடைகிறான். எதுக்கு, ஒருவர் தவறு செய்த விட்டு அந்த தவறிலிருந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார், யா அல்லாஹ் நான் தெரியாம செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, என்னை குற்றம் பிடித்து விடாதே, இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாரே, அப்படி தௌபா செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யறானா, சந்தோஷப்படுறானா. தன்னுடைய மலாய்க்கத்துமார்களை எல்லாம் அழைத்து, இங்க பாருங்கள் எனது அடியான் என்னிடத்திலே தௌபா செய்து விட்டான், அந்த தவறிலிருந்து மீண்டு விட்டான் சொல்லி அதை காட்டி மகிழ்ச்சி அடைவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தௌபா செய்வது சில பேர் நினைக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டால் அல்லாஹ் ஏத்துக்குருவானா, அல்லாஹ் மன்னிப்பானா, நமக்கு என்ன யோக்கியது இருக்கு, அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நமக்கு தகுதி இருக்குதாங்கிறாங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, இது அல்லாஹ்வுக்கு மிக சந்தோஷமான காரியம். ஆனால் ஒரு விஷயம், தௌபா செய்யும் போது உண்மையான அந்த பாவத்திலிருந்து விலகிய எண்ணத்தோடு நம்ம தௌபா செய்யணும், உண்மையான இக்லாஸோடு இறையச்சத்தோடு தௌபா செய்யணும். நம்ம இப்போ தௌபா செய்வோம், அடுத்த 2 நாள் அதை தப்பு செஞ்சுக்கிடுவோம், அதுக்கு பிறகு தௌபா செஞ்சுக்கிடுவோம். இப்படி எண்ணத்திலேயே ஒருத்தர் தௌபா செஞ்சார்னா, பாவத்திலேயே ஒருத்தர் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அது பாவ மன்னிப்பு கிடையாது, அது தௌபாவில் வராது. அதனால உண்மையிலேயே அவர் என்ன செய்யணும், உண்மையான அந்த எண்ணத்தில் அவர் துவா செய்யணும், நான் உண்மையிலேயே விலகிட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பிறகு அவர் உணர்ச்சிசப்பட்டு ஒரு தவறில் ஈடுபட்டால் கூட
அதனால இந்த பாவ மன்னிப்பு வந்து இதாகாது. அதுக்கு பிறகு அவருக்கு உறுத்தும், நம்ம அப்போ தப்பு செஞ்சுட்டு மர திருப்பி தப்பு செஞ்சுட்டோமே, அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு மர தப்பு செஞ்சுட்டோமேன்னு ஒரு உறுத்தல் வரும். திருப்பி அவர் தௌபா செய்வார். இப்படி 2-3 தடவை அப்படி நடந்தால் கூட முற்றிலும் என்ன செஞ்சிடும், கடைசியில் அந்த தவறிலிருந்து அவளை வந்து பாதுகாத்துரும். அதனால் இந்த தௌபாங்கிறது வந்து அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், அதிகமாக செய்ய வேண்டும். இது எதுக்கு சொல்கிறோம்னா, இன்றைக்கு வந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு விபச்சாரம் அளவுக்கு நம்ம தவறு செய்யாவிட்டாலும் கூட, இன்னைக்கு வந்து விபச்சாரம் பெருகி இருக்குது, எவ்வளவோ பாவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், இஸ்லாமிய ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்தில் எப்படியான தவறுகளையும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் மன்னிச்சிடணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும் என்பதற்குத்தானே மாயிஸ் இப்னு மாலிக் போன்ற அந்த இன்னொரு இந்த சஹாபிய பெண்மணி, அந்த பெண்மணிகள் எல்லாம் தான் செய்த தவறுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுவிட வேண்டும், இந்த பாவச் சுமையோடு நாளைக்கு அல்லாஹ்வை சந்தித்து விடக்கூடாதுங்கிற உணர்வு இருந்துச்சா இல்லையா? இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இதற்காக தான் இந்த இடத்துல இந்த செய்தி நாம் பதிவு செய்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை பயப்படுவது என்று சொன்னால் நாம் பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற உணர்வோடு நாம் தீமையான காரியங்களிலிருந்து விளங்கணும். அந்த கண்காணிக்கிறான்ங்கிற உணர்வு எப்போதும் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த தீமையை விட்டு நம்ம விலக முடியும். அல்லாஹ் குர்ஆனில் எப்படியெல்லாம் கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மனிதனுக்கு நாம் பிடரி நரம்பை விட நாம் அருகில் இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். பிடரி நரம்பை விட நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் 7 வானத்துக்கு அப்பால் அரிஷின் மேலே அங்கு அமர்ந்திருக்கிறான், எங்கேயோ தூரத்தில் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே தான் இருக்கிறான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் அரிஷில் தான் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அவன் அங்கே அமர்ந்திருந்தாலும் அல்லாஹ் நம்ம எந்த அளவுக்கு கண்காணித்து கொண்டிருக்கிறாங்கிறது இந்த வசனம் சொல்லுது. எப்படி? பிடரி நரம்பை விட நாம் மனிதனுக்கு மிக அருகில் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. பிடரி நரம்புனா என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனை இருக்குத மூளை, இந்த மூளையில தான் ஒவ்வொருத்தனும் சிந்திக்கிறான். இப்போ நான் வந்து இந்த கையை உயர்த்தினா கூட அதோடைய ப்ரோக்ராம் இங்கே தான் இருக்கும், மூளையில் தான் இருக்கும். அதுக்கு உடைய நரம்பு அங்கே தான் இருக்குது. அந்த நரம்பு வேலை செய்யலைன்னு வச்சுக்கிறேங்க, நான் கையை தூக்க முடியாது, இந்த கை வேலை செய்யாது. இந்த நாக்கு பேசுகிறேன்னா, நாவை அசைக்கிறேன்னா அதுக்குரிய நரம்பும் ப்ரோக்ராம்லாம் எங்கே இருக்குது? அந்த மூளையில் தான் இருக்குது. நான் சிரித்தாலும் சரி, நான் பேசினாலும் நடந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகளுடைய நரம்பும் டோட்டல் விஷயம் என்னது? அந்த மூளை என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு தான், அந்த சதை துண்டில் இருக்கக்கூடிய நரம்பு தான். அதில் தான் ஒட்டுமொத்த சிந்தனைகளும் இருக்குது. அங்கே சொல்கிறது தான் இங்கே நம்ம கையை தூக்குறது, பேசுறது, ஆடுறது எல்லாம் தான். அந்த சிந்தனை இருக்குது. எந்த இடத்தில் ஒரு மனிதன் சிந்திப்பானோ அதுக்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு தான் இந்த பிடரி நரம்பு. பிடரி நரம்பு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மூளைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நரம்பு. இந்த நரம்பு எப்படி உன் பக்கத்தில் இருக்குதோ அதை விட பக்கத்தில் அல்லாஹ் இருந்து கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பிடரி நரம்பை விட நாம் அருகில் இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? பிடரி நரம்புக்கு பக்கத்தில் அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் இருக்கிற அரிசில தான் இருக்கிறான். ஒரு மனிதன் எதை சிந்திப்பானோ அந்த சிந்திக்கக்கூடிய அந்த மூளைக்கு பக்கத்தில் என்ன நரம்பு இருக்குமோ அதை விட பக்கத்தில் அல்லாஹ் வந்து நம்மை கண்காணிக்கிறான். என்ன சிந்திக்கிறான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் உள்ளத்தில் எதையும் சிந்திக்க முடியாது, உன்னால் எதையும் செய்ய முடியாது. அப்படி வாட்ச் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமரா விட கேமரா, மிகப்பெரிய கேமரா, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உன்னிப்பாக அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒரு அணு கூட அசையாது. அவ்வளவு பெரிய ஆற்றலுடையவனாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறான்ங்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருந்தால் பாவத்தில் மூழ்குவோமா? தவறான காரியத்தை நோக்கி நம்முடைய உள்ளத்தின் பக்கம் கொண்டு செல்வோமா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து, அதுக்கு தான் அந்த நோன்புங்கிற ட்ரைனிங் கூட. ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தில் இந்த விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி சில பாவங்களில் இருந்திருக்கலாம், மூழ்கி இருந்திருக்கலாம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, ரமலானை ஒரு கிஃப்டாக பயன்படுத்தி இந்த ரமலானில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை ஒரு புத்துணர்ச்சியோடு, நம்முடைய வாழ்க்கையை ஒரு இறையச்சத்தோடு, இறைவனுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக நாம் செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இந்த காலத்தில், அதாவது அடுத்த நாளைக்கு நம்மளுடைய இந்த இறுதி உரை 10வது நாளாக இருக்கின்ற காரணத்தினால நம்முடைய இந்த தொடர் உரையுடைய இறுதியாக நம்முடைய சமுதாயத்தில் இறையச்சம் இல்லாமல் எவ்வளோ பெரிய அபத்தமான காரியங்கள் நடக்குது, அதிலிருந்து இந்த சமுதாயம் எப்படி மீள வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நம்ம சமுதாயத்தில் நேர்வழியில் நாம் பயணிக்கின்றோமா,
நேர்வழியில் பயணிக்க வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியம் இறையச்சம் தேவை. அந்த இறையச்சத்தோடு, அந்த இறையச்சம் இல்லாதனால் அந்த சமுதாயம் எப்படியெல்லாம் வழிகேட்டில் போயிருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்முடைய உரையை பார்ப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.